ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ரீசெண்டாக நம்ம ஒரு டாப்பிக்கை பற்றி எடுத்திருக்கோம். தட் இஸ் நியூஸ் மீடியாவும் டர்ட்டி பாலிடிக்ஸ். என்னடா சம்மந்தம் எல்லாம் பேசுகிறானே தான் தோணுதுல. இருந்தாலும் சம்மந்தம் இருக்கு. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. காலையில் எழுந்தோடனே டிவி ஆன் பண்ணுறோமோ இல்லையோ, முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பார்த்தா பரபரப்பு, அதிர்ச்சி, பகீர், பிரேக்கிங் நியூஸ்னு மெயினாக எடுத்தோடனே நம்ம மெயினாக பார்க்குறோம். வாயை பொழந்து மெயினாக உள்ளே போய் பார்த்தா ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு அப்படின்ட்டு நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உண்மையிலே மக்களுக்கு செய்திகள் தான் தராங்களா? ஜென்ரலாகவே கேட்க தான் தோணுதில்ல. இல்லை, தங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தலைவர்களும் கார்ப்பரேட் முதலாளிகள் சமாரம் வச்சுக்கிட்டு இருக்காங்கள. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற டாப் நியூஸ் சேனலுக்கு பின்னாடி என்ன அரசியல் ஓடுது, அது எப்படிலாம் நம்ம மைண்ட் கேம் ஆடுறாங்கன்னு இன்னைக்கு நம்ம டாப் அனாலிசிஸ் மெயினாக நம்ம பண்ண போகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நியூஸ் பார்த்தா என்ன பார்க்குறீங்க? செய்தியா இல்லை ஸ்கிரிப்டான்னு இல்லையாண்டு தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முதல்ல நம்ம ஊரில் இருக்கிற நேரடி அரசியல் பின்னாடி கொண்ட சேனல்களை பார்த்தோம். இப்போ இவங்க முகமூடியெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். யாருண்டு ஓப்பனாகவே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே த ஒன் அண்ட் ஒன்லி கேவலமான நியூஸ் சேனல் சன் நியூஸ். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்கே பின்னணி மற்றும் கலாநிதி மாறனின் சன் நெட்வொர்க் நிறுவனத்துக்கு சொந்தமானது. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஆளுங்கட்சியின் சாதனைகள், திட்டங்கள் மட்டும்தான் இவர்கள் ஹைலைட் ஆகும். எதிர்கட்சி என்பது போராட்டங்களும் இவர்களுக்கு கண்டிக்கு தெரியவே தெரியாது. ஏன் ஏன் இந்த பொலம்புக்கு பேசாம நாட்டு கட்டினே சாவலாம் மைடியா சன் நியூஸ் வை. அண்ட் செகண்ட் ஒன் ஜெயா நியூஸ் அண்ட் ஜெயா பிளக்ஸ். ஒரு காலத்தில் அஇஅதிமுக உடைய அதிகாரப்பூர்வமாக முகம். ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்கு பிறகு சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கியது. இப்போது இவர்கள் செய்திகள் பார்த்தா சன் நியூஸோட அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன் தான் போலகிறது. ஆளுங்கட்சியில் சின்ன தப்பை கூட பூதாகரமாக காட்டுவார்கள். ஆழமான உண்மை. ரெண்டு சேனல்லையும் மாற்றி மாற்றி பார்த்தா ஒரு விஷயம் புரியும். என்னன்னா, ஒருத்தங்க பின்னாடி நடக்கிற ஊழல் இன்னொருத்தங்க கண்ணுக்கு சுட்டி காட்டதான் தெரியும். இவங்க காட்டுற செய்தி என்னன்னா அஜெண்டா செட்டிங் என்று கூறுவார்கள். அடுத்தது சரி, கட்சி சேனல்கள் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா நடுநிலை ரேஷனல் பிராண்ட் அப்படின்ட்டு நேஷனல் பிராண்டு மெயினாக சொல்லி சேனல் கதையை பற்றி நம்ம மெயினாக பார்க்க போகிறோமா? அது யாருன்னா நியூஸ் 80 அண்ட் புதிய தலைமுறை. இவங்க ரெண்டு பேருடைய 10 பொருத்தம் பக்காவாக பொருத்தம். ஏன்னா ரீசன் இருக்கு. நியூஸ் 18 இது இந்தியாவின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனமான முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் குடும்பத்தின் ஒரு பகுதி. இவர்களுடைய லோக்கல் செய்திகள் அரசியல் சமநிலை இருப்பது போன்று தெரிந்தாலும் தேசிய அளவிலான பாலிசிகள் மற்றும் டெல்லி அரசியல் வரும்போது இவங்க யாருக்கு சாதகமாக பேசுறாங்கன்னு உங்களுக்கே வெளிப்படையாக தெரியும். ஆனால் கார்ப்பரேட் லாபமும் டெல்லியின் அஜெண்டாவும் இவங்க முக்கிய பங்கு வகிக்கும் மெயினாக சொல்லுவாங்க. அடுத்தது புதிய தலைமுறை. எஸ்ஆர்எம் பச்சமுத்து அவர்களுடைய சொந்தமானது. 2011ஆம் ஆண்டில் இவங்க வந்தப்போ தமிழ் நியூஸ் மீடியா என்ற புரட்சி நடந்துச்சு. ஆனா போக போக ஆட் ரெவென்யூ என்று ஆளுங்கட்சியின் பிரஷர், பிசினஸ் தேவையின் வரும்போது இவர்கள் தங்களுடைய கம்பீரமான நடுநிலை தன்மையை இழந்து இப்போ பாதுகாப்பான பிசினஸ் மாடலுக்கு மாறிட்டாங்க. இதை சொல்லுவாங்களே, இந்த பச்சொந்திங்க கலரா மாறும்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரிதான் இந்த நியூஸ் 18னும் புதிய தலைமுறையும் கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை, அப்படிதான் கேட்க தோணுது. அடுத்தது டிஆர்பியின் சாக்கடையும் பரபரப்பு அரசியல். இங்கே தான் கண்டென்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன் அண்ட் ஒன்லி மாமா சேனல், தந்தி சேனல். நான் ஏன் சொல்கிறேன்னா, தந்தியின் குடும்பத்தோட பாரம்பரியம் இருந்தாலும் இவர்கள் விளம்பரங்கள் எப்படி இருக்கும்னா டிபேட் சென்டர் முறையில் உங்களுக்கே தெரியும். மக்களுடைய வாழ்வாதாரமும் பிரச்சனை விவாதங்கள் விட அவர்கள் என்ன சொல்லிவிட்டாரு, அவர் இப்படி செஞ்சிருக்கலாமோ இவங்க இப்படி செஞ்சிருக்கலாமோ சுட்டி காட்டி 2 அரசியல்வாதிகள் கூட்டி வச்சு சண்டை மூட்டு விடுவார்கள். என்ன சண்டைன்னு பார்த்தா டிஆர்பி ஏறும். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ சீமான் சார் ஒரு ரீசெண்டாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கத்தியிருப்பார். எப்படின்னா, என்னடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்னு ஒரு அரசியல்வாதி திட்டிருப்பார். அந்த அரசியல்வாதி நீ ஏடா லூஸ் மாதிரி பேசுகிறேன்ட்டு ஒரு டிபேட் மெயினாக ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த வச்சு இப்போ ஒரு மீம் மெட்டீரியலாக மாற்றி விட்டாடுங்க. இவனுக்கு என்னென்னா, ஒரு மெயினாக ஒரு பொலிட்டிஷியன்ஸ் மெயினாக கூப்பிட்டு சண்டைன்ற பேரில் இவனுங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதை டிஆர்பி ரன் பண்ணுறது தான் இந்த தந்தி சேனலோடைய கேவலமான மாசான கேவலமான ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஒன்றுது த ஒன் அண்ட் ஒன்லி
மாமாவுக்கு மிஞ்சி போன பாலிமர் நியூஸ். இவங்க ஒரு தனி ரகம். PV கல்யாண சுந்தரம் என்பவருக்கு சொந்தமானது. இவர்கள் சேனல் பின்னணியில் இசையும் அது ஒன்லைன் எடிட்டிங் பார்த்தா ஏதோ ஹாலிவுட் ரேஞ்ச் அளவுக்கு இருக்கும். த்ரில்லர் படம் பார்க்கிறது போல் இருக்கும். நாட்டில் நடக்கிற சீரியஸான பிரச்சனைகளை விட ஏதோ ஒரு திட்டத்தில் கேஸ் அல்ல கள்ளக்காதல் மேட்டரை பயங்கர கிராஃபிக்ஸாக 24 மணி நேரம் மெயினாக ஃபோக்கஸ் செய்வார்கள். நான் என்ன கேட்குறேன், மை டியர் பாலிமர். ஜென்ரலி ஐ ஹேவ் ஒன் டவுட் பாலிமர். நீங்கள் நியூஸ் சேனல் தான் நடத்துறீங்களா, இல்லை மாமா சேனல் தான் நடத்துறீங்களா பாலிமர்? ஒய் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். அப்படி தான் மெயினாக கேட்க தோணுது. பாலிமர் நியூஸ் நாட்டில் என்ன நடக்கிற பிரச்சனையை அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க பாலிமர். கள்ளக்காதல் ஏன் பாலிமர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு அதுதான் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு பாலிமர் டோலிமர்னு பேர் மாற்றிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் என்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்னா, அரசாங்கத்தின் மீது மக்கள் கோபம் வரும்போதோ அது பெரிய ஊழல் வெளிச்சத்துகள் வரும்போதோ இவர்கள் மாதிரி பரபரப்பு செய்திகளை போட்டு மக்கள் மைண்டே அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் என்று கூறுவார்கள். மக்களே, நான் ஜென்ரலாக ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சன் நியூஸ் ஒரு பக்கம், ஜெயா நியூஸ் ஒரு பக்கம், கார்பரேட் விளம்பரத்தின் ஓடிய புதிய தலைமுறை இருந்தாலும் சரி, ஏன் தந்தி டிவி இன்னொரு பக்கமாக இருந்தாலும் சரி, டிஆர்பிக்காக ஓடும் பாலிமர் ஒரு பக்கம். இவங்க யாருக்கும் உங்கள் செய்திகள் தரல. அவர்களுடைய பிஸ்னஸ் அரசியல் தான் விவாதிக்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நம்ம என்னதான் பண்ணணும்? ஜென்ரலாக நீங்கள் சொல்லுங்கள். ஒரு செய்தியை பார்த்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு வாட்ஸ்அப் ஷேர் பண்ணக்கூடாது. இது செய்தி என்ன, இப்போ எப்போ வெளியாகுது மெயினாக நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதனால் யாருக்கு என்ன லாபம் அது மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு கொஞ்சம் லாஜிக்காக யோசிக்க ஆரம்பிக்கா. ஏன்னா நம்ம லாஜிக்காக யோசிக்க ஆரம்பித்தாலே இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் நம்ம பரப்புறது நம்ம ஒன்று நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தாண்டி சுயேட்சையான டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் மற்றும் ஊடகங்களை கவனிக்க பழகுங்க. நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாலே எந்த சாக்கடை பின்னாடி நம்ம ஓடவும் முடியாது. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எந்த சேனல் அரசியல் ரொம்ப எரிச்சலை தருது மெயினாக கமெண்ட்டை தயவு செஞ்சு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனல் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஒருத்தங்க போட்டு போலன்னு போலக்கிறோம். மனசார லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.